Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டி நகராட்சியுடன் இனாம் மணியாச்சி, மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி, திட்டங்குளம், பாண்டவர் மங்கலம், மந்தித்தோப்பு மற்றும் நாலாட்டின்புதூர் ஆகிய 7 ஊராட்சிகளை இணைப்பது தொடர்பாக ஆலோசனை வெளியிட்ட நிலையில் அவ்வாறு ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பறிபோகும் என்றும் அதனை நம்பியே தாங்கள் வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் தங்கள் கிராமத்தையும் தனி பஞ்சாயத்தாக்க வேண்டும் என்றும் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை விடுத்தனர். ஆலம்பட்டி கிராமத்தையும் கங்கங்குளத்தையும் தனி பஞ்சாயத்து ஆக்க வேண்டும். அடுத்ததாக எங்களுக்கு நகராட்சி ஆக்கினா ஏழை மக்கள் எளிய மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும். அடுத்து 100 நாள் வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நாங்கள் மானாவாரி இருக்குது, வயக்காடு இருக்குது, அதெல்லாம் வீடாயிருச்சு. எங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடையாது. அதனால் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக பஞ்சாயத்தை ஆக்க வேண்டும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே விவசாய நிலத்தில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த தனி டிஆர்ஓ வர தாமதமானதால் விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூளகிரி பகுதியில் திமுக அரசு 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் 3வது சிப்காட் அமைக்க நிலத்தை கையகப்படுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளிடம் தனி டிஆர்ஓ பேச்சுவார்த்தைக்கு அழைத்த நிலையில் விவசாயிகள் டிஆர்ஓ அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். ஆனால் டிஆர்ஓ குறிப்பிட்ட நேரத்தில் வராததால் திடீரென சிப்காட் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தாமதமாக வந்த டிஆர்ஓ நிலத்தை கையகப்படுத்த மாட்டோம் என வாய்மொழியாக கூறிய தகவலை எழுத்துப்பூர்வமாக வழங்க விவசாயிகள் வலியுறுத்தினர். திருவாரூர் நகராட்சியுடன் பெருந்தரக்குடி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் நகராட்சியுடன் விளமல், தண்டலை, தேவர்கண்டநல்லூர், புலிவலம், பெருந்தரங்குடி, அம்மையப்பன் உள்ளிட்ட ஊராட்சிகளை இணைப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதையடுத்து ஸ்டாலின் அரசிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அக்கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் பெருந்தரக்குடி பேருந்து நிறுத்தம் முன்பாக அக்கிராம மக்கள் தங்கள் ஊராட்சியை திருவாரூருடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகர வளர்ச்சி என்ற பெயரில் செய்கைகளை பறிக்கிற இங்கே பகுதியில் பெருந்துறைக்குடி ஊராட்சியில் உள்ள பொதுமக்களுடைய கருத்தை அறியாமல், கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தாமல் ஒரு தான் தோன்றித்தனமாக தானடி மூப்பாக தமிழ்நாடு அரசு பெருந்துறைக்குடி ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கின்ற அந்த போக்கை கைவிட வேண்டும். நெல்லை மேல வீரராகவபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பக்தர்கள் போராட்டம் நடத்தி சொர்க்கவாசல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தனர். தமிழகம் முழுவதும் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி பக்தி பரவசத்துடன் நடைபெற்ற நிலையில் மேல வீரராகவபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் நிகழ்ச்சி பல்வேறு காரணங்களால் நடத்தப்படவில்லை என பக்தர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் விழாவிற்காக நிதி திரட்டும் போராட்டம், சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆண்டாண்டு காலமாக இங்க நடக்கக்கூடிய ஒரு பெரிய உற்சவம் என்னன்னா வைகுண்ட ஏகாதசி. பகல் 10 ராப்பத்துன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி நடக்கும். ஆனா இன்னைக்கு இந்த காலையில பக்தர்கள் நாங்க சாமி கூட வரும் பொழுது பார்த்ததுல இந்த வைகுண்ட ஏகாதசியோட உற்சவமான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க.